ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான வித்தியாசமான படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் பர்த் மார்க். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த படத்தை பார்த்துட்டு வந்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினும் ஜீப்பில் போயிட்டு இருக்காங்க. இவங்க எங்கடா போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கன்சீவாக இருக்காங்க. அவங்களோட டெலிவரியில் நிறைய சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற ஒரு இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்பப்போ பெயின் வரும் போல், மூச்சு திணறும் வரும். அதுக்காக டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஜீப்பை நிறுத்திட்டு ஒரு இடத்துல டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப இவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாங்க இல்லையா ஒரு ஹோம், அங்கேருந்து ஒரு நபர் வராரு. இதுக்கு மேலே ஜீப்பு வராது, நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு முன்னாடி நடக்க நம்ம ஹீரோயினும் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹோம்லேருந்து ஒருத்தவங்க குழந்தையோட போகிறாங்க. அவங்க முகத்தில் சிரிப்பே இல்லை. இதை ஹீரோயின் நோட் பண்ணிவிட்டு, எனக்கு என்னமோ இந்த இடம் சரியாக படலை, எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நம்ம இங்கிலீஷ் மெடிசனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்டா இல்லை இங்கே வந்து எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி தான் ஆயிருக்கு, அதனால பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அழைச்சிட்டு போறாரு. இதெல்லாம் ஒருத்தர் தூக்கிட்டு வந்தார் இல்லையா, அவர் பேர் ஹெல்ப்பர்னு வச்சுக்கலாம். ஹெல்ப்பர் எடுத்துட்டு வந்த லக்கேஜில் இருக்க இங்கிலீஷ் மெடிசன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. இப்படியா எங்கள் பர்மிஷன் இல்லாமல் நீ பேக்கெல்லாம் திறக்கலான்னு கேட்க, அப்போ அங்கேருந்து ஒரு லேடி வந்து, இல்லை சார் இங்கே வந்து இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே அலௌடு கிடையாது, ப்ளஸ் தம்மு ட்ரிங்க் அது எதுவுமே இங்கே கிடையாது, நீங்கள் அந்த மாதிரி திங்ஸ் வச்சுருந்தாலும் எடுத்து வெளில வச்சுட்டு வந்துடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்டு ஒரு ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அது கசாயம் தான். ஹீரோயினுக்கு அது குடிக்கவே பிடிக்கல, ரொம்ப கசக்குது. ஹீரோயினும் தங்குறதுக்கு அங்கேயே ஒரு வீடும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்க அந்த ஃபார்மையும் கொடுத்து இதை படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ரெடி ஆகிருங்க, ஒரு பூஜை இருக்குது, அது கம்பல்சரி நாங்கள் பண்ணுவோம், அந்த பூஜை பண்ணால் குழந்தையோட க்ரோத் நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோயினுமே ஈவினிங் போல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க சாரீ கட்டிட்டு. ஹீரோயினை சாரியில் பார்த்த ஹீரோவும் தடவை இப்போ தான் உன்னை நான் சாரியில் பார்க்குறேன்னு சொல்ல, ஹீரோயினா என்ன இது, இப்போ மேரேஜ் அப்பயும் நான் சாரி தான் கட்டியிருந்தேன், ஃபஸ்ட் நைட் அப்பயுமே நான் சாரி தானே கட்டியிருந்தேன்னு சொன்னோன்னே ஹீரோட முகம் லைட்டாக மாறுது, என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் அப்படியே அவர் டல்லாக உட்காந்துடுறாரு. ஹீரோ ஆக்சுவலி மிலிட்ரியில் இருந்திருப்பார். அங்கே கார்கில் போரில் இவர் கஷ்டப்பட்டு வந்திருப்பார். அதனால் அந்த நினைவுகள்லாம் அவர் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணும். பூஜையும் நடக்குது, என்னென்னமோ மாயமந்திரம்லாம் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் சுத்தராக பிடிக்கல, பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து தூங்கிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் தான் ஹீரோயினோட இவர் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்மிக்கு போயிருப்பாரு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஆர்மியே வேணான்னு சொல்லிட்டு வெறுத்து போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. இனிமேல் ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டயத்தில் ஹீரோயின் வந்து, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, மேரேஜுக்கு வர முடியாதவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட நேமையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அவரோட நேமை மென்ஷன் பண்ணோன்னே ஹீரோட முகமும் மாறுது. நான் அவன்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுல டைம் ரொம்ப ஆயிடுச்சு, அதனால நான் நைட்டு தங்கிட்டு காலைல போன்னு சொன்னோன்னே அவனும் ஓகே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன நைட் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம், நைட்டு இங்கேயே தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு அவன் கிளம்பிட்டான்னு சொன்னோன்னே ஹீரோட ஃபேஸ் பயங்கரமாக மாறுது. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்டுக்காக கிளம்புறாங்க. ஹீரோ வெளில போய் ஒரு தம் அடிக்கலாமேன்னு சொல்லிட்டு தம் அடிச்சுட்டு இருந்தா அந்த ஹெல்ப்பர் பாய் அங்கே வந்துடுறாரு. வந்து இதெல்லாம் பிடுங்குறாரு. இங்கே இதெல்லாம் அலௌடு கிடையாதுன்னு தெரியாதான்னு சொல்ல ஹீரோக்கு ஆரம்பத்துலேருந்து ஹெல்ப்பர் பாயை பிடிக்கல, வெறுப்பாகவே நடந்துக்கிறாரு. ஹீரோயினா ட்ரீட்மெண்ட்காக போனாங்க இல்லையா, அவங்கள செக் பண்ணுறதுக்காக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் லேடி தான் வந்திருக்காங்க. அவங்க செக் பண்ணுறது ஹீரோயினுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு, வேறு யாரும் டாக்டர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்க, இங்கே வேறு யாரும் டாக்டர்ஸ் இல்லை, ஒரு மேல் டாக்டர் தான் இருக்காங்க, அவங்க வந்து அவங்க செக் பண்ணால் ஓகேவான்னு கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஆம்பளை வந்து செக் பண்ணால் உனக்கு பிரச்சனை இல்லை, நான் செக் பண்ணுறது தானே உங்களுக்கு பிரச்சனை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் படித்து பார்த்துட்டு தானே கையெழுத்து போட்டிங்கன்னு சொல்லி அவங்க டென்ஷனாக ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட எனக்கு இந்த இடம் பிடிக்கல போகலான்னு சொல்கிறாங்க. ஹீரோ எப்படியோ பேசி சமாதானப்படுத்தி இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஒத்துக்க வைக்கிறாரு. இவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இது சிட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் உள்ளது, பஸ் வசதியும் கிடையாது. இவ்வளோ ஒரு தனியான இடத்துக்கு ஏன்டா ஹீரோயினை அழைச்சிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியலை. ஹீரோயினுக்கு டேப்லெட்லாம் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவங்க ரூமுக்கு வரா. ஹீரோயின் குளிச்சிக்கிட்டு இருக்கனால ஹீரோ கிட்ட இந்த மாதிரி டேப்லெட்லாம் எப்போ முழுங்கணும் அந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. டேப்லெட்னா டேப்லெட் கிடையாதுங்க, அது வந்து மூலிகை உருண்டை மாதிரி இருக்கும், அதை தான் மாத்திரன்னு சொல்லுவாங்க. அதை ஹீரோகிட்ட கொடுத்துட்டு அந்த பொண்ணு இந்த உருண்டையெல்லாம் எதுக்காக முழுங்குறோங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்கிறா. அப்போ வந்து இந்த உருண்டை வந்து குழந்தையோட க்ரோத்துக்காக முழுங்குறதுன்னு சொல்லணும். ஹீரோயினுக்கு தெரியாமல் அந்த டேப்லெட்டை மட்டும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு மீதி எல்லா டேப்லெட்டையுமே ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோ ஏன் இந்த மாதிரி குழந்தை க்ரோத்துக்காக உள்ள டேப்லெட்டை எடுத்து ஒழிச்சு வைக்கிறாருன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயினும் டெய்லி காலைல கிளம்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்கன்னா திரும்ப நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. அது வரைக்கும் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னே தெரியலை.
உண்மையா நீங்க சும்மா தானே இருக்கீங்க. என் கூட வந்து சப்போர்ட்டிவா வந்து ட்ரீட்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணலாம்லன்னு கேட்க, "இல்ல நாங்க சும்மா ஜாலியா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு" சொல்லி தட்டி கழிக்கிறாரு. அப்படியே நாட்கள் போகுது. இவங்க டேப்லெட் எல்லாமே தீர்ந்துருச்சு. ஸோ மறுபடியும் டேப்லெட்லாம் குடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வரப்ப, ஹீரோ அப்ப வீட்ல இல்ல. ஹீரோயின் கிட்ட இந்த மாரி உருண்டையெல்லாம் குடுக்குறப்ப, "என்ன போன தடவ 3 உருண்டை தான் குடுத்தீங்க. இப்ப 4 தர்றீங்கன்னு" ஹீரோயின் கேட்க, "இல்லங்க நான் போன தடவையும் குடுக்குறப்ப சார் கிட்ட 4 தான் குடுத்தேன். இது குழந்தையோட குரோத்துக்காக உள்ளது." அது இதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் ஹீரோயினுக்கு தெரியுது. குழந்தையோட குரோத்துக்காக உள்ள டேப்லெட்ட ஹீரோ நமக்கு குடுக்காம மறைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. இத பத்தி ஹீரோ கிட்ட எதுவுமே கேட்கல. அடுத்து வயித்துல வந்து ஒரு எண்ணெய தடவி மசாஜ் மாரி பண்ணுவாங்க. அத நீங்க பண்றீங்களான்னு கேட்க ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு லைட்டா தடவிக்கிட்டு இருந்தவரு, அடுத்து வேகமா வயித்துல ரப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதனால ஹீரோயினுக்கு வலி வந்துருது. அதுக்கப்புறமா நிதானத்துக்கு வந்தவரு சுதாரிச்சு சாரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மெதுவா போய் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் லேடி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் பேச போறாங்க. அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப தான் காலண்டர்ல பார்த்தா நெறைய டேட் மார்க் பண்ணியிருக்கு. ஹீரோயினும் "என்னது இது நெறைய டேட்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்களேன்னு" கேட்க, "உங்க ஹஸ்பண்ட் தான் டெய்லியும் வருவாங்க. வந்து என்னைக்கு டெலிவரி டேட்ன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மார்க் பண்ணி வச்சது தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டெலிவரி டேட்டுக்குன்னு 2, 3 நாள் தான் இருக்கு. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. எனக்கு எதுவுமே புரியல. ஏன் டெலிவரி டேட்ல இவ்ளோ ஆர்வமா இருக்காரு? எதுக்காக? அப்படின்னு சொல்லிட்டு. இத யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப வெளில பார்த்தா அந்த ஹெல்ப்பர் பாய்க்கும் ஹீரோக்கும் மறுபடியும் சண்டை முட்டிக்குது. ஹீரோயினும் வந்து சமாதானப்படுத்தி ஹீரோவ அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வாட்டர் பர்த் நடக்கிறதுக்கான இடத்துக்கு போய் அழைச்சிட்டு போறாங்க. அங்க போய் ரிஹர்சல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, "நீங்களும் கூட இருந்து சப்போர்ட்டிவா இருங்க" அப்படின்னு சொல்ல, இல்ல நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு இது ரொம்பவே வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் காட்டுக்கு போனவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்பர் பாய் மேல இவருக்கு ஆல்ரெடி ஒரு காண்டு இல்லையா, அவர போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. பத்தாததுக்கு ஒரு கன்னு வேற எடுத்துட்டு வந்திருக்காரு. அதில ஷூட் பண்ணி ஹெல்ப்பர் பாய் அங்கேயே புதைச்சிடுறாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கே வரல. ஹீரோயினும் தேடி பார்த்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் குடுக்குற லேடி கிட்ட போய் இந்த மாரி என் ஹஸ்பண்ட நைட்லேருந்து காணோம்னு சொல்ல தேடிட்டு இருக்கப்ப, கரெக்ட்டா ஹீரோ என்ட்ரி குடுக்குறாரு. நல்லா தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு நீட்டா டிப்டாப்பா வந்திருக்காரு. நைட்டு ஃபுல்லா எங்க போனீங்கன்னு கேட்டா, ஒண்ணுமே பதில் இல்ல அவர்ட்ட. நம்ம 2 பேரும் குழந்தை பொறந்ததுக்கப்புறம் புதுசா ஒரு வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணலாம் நீயும் நானும் மட்டும்னு சொல்றாரு. இதுல குழந்தைய அவர் இன்க்ளூட் பண்ணவே இல்ல. என்னடா இது ஒரு பேச்சே ஒரு மாரியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து தண்ணி தாகம் அடிக்குது. ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. எந்திரிச்சு தண்ணி குடிக்கலாம்லேன்னு போறப்ப தான் ஒரு ஹீரோவோட டைரி ஒண்ணு பார்க்குறாங்க. அந்த டைரியில பொறக்காத குழந்தை மேல அவ்ளோ வன்மத்த வச்சிருக்காரு. அந்த குழந்தை பொறந்த உடனே அத ஷூட் பண்ணி கொண்டு வரணுங்கிறதுக்காக கன்னெல்லாம் கூட எடுத்துட்டு வச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த டைரிய படிச்சு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சோனே கேட்குறாங்க, "எதுக்கு இந்த பொறக்காத குழந்தை மேல இவ்ளோ வெறுப்ப காட்டுறீங்கன்னு?" கேட்க, "அது ஏன் குழந்தை இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஃபிசிக்கலா ஒண்ணாவே இருக்கலாம். அப்புறம் எப்படி இந்த குழந்தை வந்துச்சுன்னு" சொல்ல, ஹீரோயின் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. "இது உன் குழந்தை தான். நம்ம ஒண்ணா இருந்தோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு. அப்ப நீ குடிச்சிருந்த. அதனால மறந்திருப்பேன்னு" சொல்ல, "இல்ல எப்படி பார்த்தாலும் கணக்கு இடிக்குது. இது என் குழந்தை இல்லன்னு" சொல்றாரு. உடனே ஃபேக்கா டெலிவரி பெயின் வந்த மாரி ஒரு ஆக்டிங்க போட்டு ஹீரோவ வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு, அத கொளுத்தி விட்டுட்டு இவங்க வெளில தப்பிச்சு ஓடுறாங்க. ஹீரோ எப்படி சாதாரண ஆளா, அவரும் அந்த ஜன்னல் கின்னல்லாம் உடைச்சிட்டு அவரும் தப்பிச்சுட்டு வந்துடுறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்த ஞாபகம். இவரு குடிச்சுக்கிட்டு இருந்தனால அத மறந்துட்டாரு. இப்படி தப்பா நினைச்சிட்டோமே, நம்ம குழந்தையவா நம்ம கொல்ல பார்த்தோம்னு சொல்லிட்டு ஹீரோயின தேடி இவரும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. நல்ல வேளைங்க ஹீரோயினுக்கு ஒரு இடத்துல டெலிவரி பெயின் வந்து அவங்க ஒரு இடத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஹீரோ போய் ஹெல்ப் பண்ணி எப்படியோ நல்லபடியா குழந்தையும் பொறந்துருது. ஹீரோ ஹீரோயின் தங்கியிருந்த வீடு பத்தி எரியுது இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்த லேடிஸ் எல்லாமே ஹீரோ ஹீரோயினும் நெருப்புக்குள்ளேயே மாட்டி இறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு இங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு இல்லையா, ஹீரோ நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க குடும்பமா ஒண்ணா சந்தோஷமா வாழ்வாங்க. அதோட இந்த படமும் முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.